ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாதத்தோடு 4ஆம் மாதத்தோடு கடைசி பகுதியில் வந்திருக்கிறோம். சில நேரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அமைதியாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் காரணமில்லாத பிரச்சனைகள் நம்மளை தேடி வரும்போது தான் நமக்கு ஒரு பெரிய மனசு கஷ்டமாக இருக்கும். காரணம் இல்லாமல் இந்த பிசாசானவன் என்ன செய்வான், குடும்பத்துலேயும் பாருங்களேன், சும்மா போயிட்டுருப்போம், ஒன்றும் இருந்திருக்காது, அடுத்த செகண்டு குடும்பம் ஒரு பெரிய போர்க்களமாக மாறிடும். இல்லை கல்யாணத்துக்கு பிறகு சந்தோஷமாக தான் போயிட்டுருப்பாங்க, யாரோ ஒருவர் ஒரு சொன்ன ஒரு வார்த்தை நிமித்தம் அந்த இடம் இதே பெரிய சண்டையாகிப்போம். இது வீட்லேயும் இருக்குது, ஊருக்குள்ளேயும் இருக்குது, எல்லா நான் வேலை பார்க்குற இடத்துலையும் இருக்குது. அது என்ன பிரச்சனை அப்படின்னா காரணம் இல்லாமல் வரும், அதுதான் பிரச்சனை. ஒரு காரணத்தோடு வந்தால் சரி நம்ம அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அப்படின்னு. ஏன்னா சில பேருக்கு வேலையே தான் சும்மா இருக்கிறது கிடையாது. 2 பேர் இந்த எங்கள் ஊரில் சொல்லுவாங்க நோண்டி பார்க்குறதுமாங்க இல்லையா, அவங்களுக்கு வேலையே சில பேருக்கு பைபிள் அது கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லி பொல்லாப்பு செய்தால் ஒழி அவனுக்கு நித்திரை வராதுன்னு சொன்ன மாதிரி இப்படி ஏதாவது சேட்டை பண்ணுறது. ஆனால் ஆண்டவர் எப்போதுமே அதை பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டார். அவர் செய்ய வேண்டிய வேலையை செய்வார். நமக்கு மனசில் கஷ்டமாக இருக்கும், சும்மா இருந்தால் நம்மகிட்ட போய் சண்டை போடுதாங்களே, சும்மா இருக்க நம்மளை சீண்டி பார்க்குறாங்களே, சும்மா இருக்க நம்ம மேலே ஒரு தவறான போலீஸர், எந்த இதுக்கும் நமக்கு தொடர்புகாது. ஆனால் நம்மளை தொடர்பு படுத்தி அது பேசுகிறது அது சாத்தானுடைய கிரியை. அது உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கும். ஏதோ ஒரு போரில் காணாமல் இருக்கும், உடனே சொல்லிடுவோம் அவள் தான் எடுத்தேன் அப்படின்ட்டு. ஸ்கூல்லையோ அல்லது நம்ம வேலை பார்க்குற இடங்களையோ அப்படி ஒரு சில சம்பவங்கள்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் ஒன்றும் மறந்துடக்கூடாது, யார் நமக்கு உதவி செய்வா அப்படின்னு நினச்சா மனுஷரை நம்புறதுல அர்த்தமே கிடையாது. கர்த்தரை மட்டும்தான் நம்புறோம், ஆண்டவரை மட்டும்தான் நம்புறோம். இது ஆண்டவர் நமக்கு எப்போதுமே உதவி செய்வார். நீங்கள் வாழ்க்கையெல்லாம் பல நேரங்கள் பார்த்தோம். அதான் ஆண்டவர் மலைப்பிரசங்கம், உங்களை குறித்து பொய்யான மொழிகள் சொல்வார்களே ஆனால் நீங்கள் பாக்கியம். இது சில பேர் அதுக்குன்னே இருக்காங்க. எதுக்கு பொய் சொல்றதுக்குன்னே பிரதிஷ்டை பண்ணி சண்டலுக்குன்னே பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்காங்க. என்ன சொன்னாலும் ஏதாவது சண்டலுக்கு முடியுமான்னு பார்ப்பாங்க. யார மாதிரி? பைபிள் வாசி 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 20:13. அப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபிடத்தில் வந்து, அந்த ஏராளமான ஜனக்கூட்டத்தை எல்லாம் கண்டாயா? இதோ நானே கர்த்தர் என்று நீ அறியும்படி இன்றைக்கு அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். முதல் வசனத்தை வாசி. சிரியாவின் ராஜாவாகிய பெனாதாத் தன் சேனையெல்லாம் கூட்டிக் கொண்டு போய் சமாரியாவை முற்றுகை போட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணினான். அவனோட கூட 32 ராஜாக்கள் இருந்ததும் அல்லாமல் குதிரைகளும் ரதங்களும் இருந்தது. இதெல்லா இது சில பேருக்கு இதே வேலை, சும்மா இருக்காமல் போய் சண்டை இருக்கிறது. யார்? சீரிய ராஜா. காரணம் என்ன அப்படின்னா அவங்க கூட 32 ராஜாக்கள் வேறு இருக்குது. கொஞ்சம் கூட்டணி சேர்ந்துட்டாலே போதும், சண்டை இழுக்க போகிறது, அவங்களை பற்றி குறை பேசுகிறது, இதே வேலை. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், அப்படி நீ ஒன்றும் பயப்படாதப்பா, நான் யாருன்னு நீ அறிஞ்சிக்கிடணும், உனக்காக நான் யுத்தம் பண்ண உன் கையில் ஒப்பு கொடுத்துருவேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டார். அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. சுத்தமாக என்ன செய்யிட்டாங்க? அவர்களை முறியடித்தார்கள் அப்படி சொல்லப்பட்டு. காரணம் என்ன அப்படின்னா தேவன் தான் யார் என்பதை நாம் அறியணும். அதனால் இந்த அனுதின கர்மலித்த நிகழ்ச்சி கேட்ட அருமையான தேவனுடைய பிள்ளையை, உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரணம் இல்லாத சில பேர் பொய்யை சொல்லி சண்டை இழுத்து என்ன செய்யலாம்னு இருப்பாங்க. உங்களுக்கு என்ன செய்யலாம்னு ஒரு நினைப்பு இருக்கும். அப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் கேட்டுக்கிடுங்க. கர்த்தர் நமக்காக யாவை செய்து முடிப்பார். அவரை சொல்ல நான் யாருன்னு நீ அறியணும். அதனால் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்க உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் யார், அவர் நீதி உள்ளவர் என்பதை நீங்கள் கண்டிப்பாக அறிவீங்க. காட் பிளஸ் யூ.